என்ன 6 தான் கேட்டேன், 60 கேட்கலடா செலிபிரிட்டி. சரி வாங்க, வந்துட்டீங்க, வந்துருங்க. அப்புறம் வந்த பிள்ளைகள் திருப்பி அனுப்பக்கூடாது. வாங்க வாங்க. பஞ்சு முட்டாய் சேலை கட்டி. என்னடா தலையை சுரியிற பேன் இருக்கா? எங்கம்மா உங்கள் மம்மி எங்க? இங்கே தான் இருக்காங்களா? என்னம்மா பிள்ளை எதுவும் கேட்டு கொடுக்க முடியலா? முடிஞ்ச உடனே அது என்ன கேட்குறாங்களோ வாங்கி கொடுத்துடணும். அப்படியே ஆடம் வந்துக்கிட்டே இருந்தாங்களா? நீங்களா சொல்லக்கூடாதா 6 பேருக்கு மேலே போயிட்டு இருக்கு அப்படின்னு. வா சரி நல்ல விஷயம். அது மைக் எங்க? மைக் கொடுங்க, அந்த தம்பிகிட்ட கொடுங்க. இப்போ வந்துடுறேன். கொடுங்க. தம்பி உங்கள் பேர் என்ன? என்னம்மா? ருத்ரஜித்து. நல்லா இருக்க பேர், அருமையான பேர் வச்சுருக்காங்களா? என்ன தம்பி இந்த பேருக்கு என்ன அர்த்தம்? இப்போ என் பேர் இமான் அப்படின்னா சந்தோஷமான ஆள் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி இந்த ருத்ரஜித்துக்கு இதாக அர்த்தம் இருக்கா? தெரியலையா? எங்கள் அம்மா அப்பாட்ட கேட்டால் சொல்லுவாங்க, ஏன்ட்ட வந்து கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்? என்ன தம்பி என்ன படிக்கிறீங்க? தேர்டு. என்ன தேடுற? தேடுறியா? தேட பிடிக்க தமிழில் அதுக்கு எப்படிப்பா சொல்லுவாங்க? தேடது தமிழில் எப்படி சொல்லுவாங்க? தமிழ் தெரிஞ்சிருக்கேன் தம்பிக்கு, கை தட்டுங்க. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, அதுக்காக தான் உடனே தமிழில் கேட்டேன். சரியா? ரைட் தம்பி, ஒரே ஒரு கேள்வி, எல்லார்ட்டையும் ஒரே கேள்வி தான் கேட்பேன். நீங்கள் என்ன படிக்கிறீங்க, என்ன ஆக போகிறீங்க, இதுதான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. சரியா? ஓகே. ஏன்னா இன்னும் அடுத்தடுத்து நிறைய குழந்தைகள்லாம் டான்ஸ்லாம் இருக்குது. தம்பி ருத்ராஜ், நீங்கள் படித்து முடித்து எந்த வேலைக்கு போக போகிறீங்க? பைலட். பிரமாதம். பைலட்னா யார் தம்பி? இந்த டாக்ஸிலாம் ஓட்டுவார் அவரா? பஸ் ஓட்டுவார் அவரா? பைலட்னா யார் சொல்லலாம்? ஏரோப்ளேன் ஓட்டுவாரியா? நீலாம் ஒரு ஆளுன்னு சொல்லி மேடைக்கு முடியும் அப்படியா? ஆமாம், பைலட்டு தம்பி வந்து அது அவ்வளோ சீக்கிரம் எல்லாருமே அந்த வேலைக்கு ஆசைப்பட மாட்டாங்க. ஆனால் நம்ம ருத்ரஜித் பேரை போலவே வித்தியாசமாக பைலட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காப்புல. தம்பி வந்து பைலட் ஆவதற்கு எல்லாருமே வாழ்த்தி ஒரு வாட்டி கை தட்டிடலாமா? அருமை. செல்லக்குட்டி உங்க பேர் என்ன? என்னம்மா? பிளஸ்ஸி. ஆஹா, ஆசீர்வாதம். என்னம்மா? ஆசீர்வாதம் பொண்ணு. பாப்பா நீங்கள் என்ன படிக்கிறீங்க? 4th என்னதுமா? தெரியல. 4th தமிழில் எப்படி சொல்லுவாங்க? 4வதுயா? எங்களுக்கு தெரியாமலாம் இருக்கு. நாங்கள் தெரியும், நாங்கள் ஸ்டைலாக சொல்லுவோம்யா 4th. என்ன அருமை. நீங்கள் படித்து என்ன வேலை போகிறீங்களோ? ஏர் ஹோஸ்டலா? ஏர் ஹோஸ்டஸா? அது அந்த ஃப்ளைட்டில் டீ காப்பியில் கொடுப்பாங்களே அந்த வேலை தானே? பக்கத்தில் தான் ஒரு பைலட் போனார். இப்போ அதுக்குள்ளே ஏர் ஹோஸ்டஸ் உள்ளே இருந்தாப்புல. பைலட்டு தம்பி ருத்ரஜித்து, பரவாயில்ல, வித்தியாசமான ஆசை தான். உங்களோட கை தட்டிக்கலாமா? பைலட்டை ஃபாலோ பண்ணி பார்ப்பா, உனக்கு அந்த வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. செல்லக்குட்டி உங்கள் பேர் என்ன? என்னம்மா? ஹலோ, இதுக்கு மட்டும் கொஞ்சம் சவுண்ட் வைங்க தலைவா. செல்லக்குட்டி உங்கள் பேர் என்ன? கேட்குது. ரித்திகா என்ன படிக்கிறீங்க? யூகேஜியா? யூகேஜி ஒய்கேஜி யூகேஜி. சூப்பர். நீங்க படிச்சு என்ன வேலைக்கு போறீங்க? என்னம்மா? டாக்டருங்க. யாரா இருந்தாலும் ஒரு நாள் எங்கிட்ட வந்து தான் ஆகணும். நாம எங்களை தாண்டினா போகவே முடியாது. என்ன டாக்டர் பாப்பா? என்ன டாக்டர் ஆக போறீங்க? இந்த ஊர்லையா? இங்கே தாங்க டாக்டர். குழந்தைங்க வாழ்த்தி கை தட்டிருங்க, கையை தட்டிருங்க. செல்லக்குட்டி நீங்கள் போகலாம். சரியா? வாங்க. புலிக்குட்டி பாண்டியன் புலியா பண்ணிக்க முடியாது. இதில் டான்ஸ் ஆடியா? அருமை. உங்கள் பேர் என்ன? என்னம்மா? லக்ஷித் ஆரவா? தானே அந்த பேர் தானே? ஆரவு சுருக்கி ஆரவுன்னு சொல்ல வேண்டியதானே? ஆமாம். நீங்கள் படித்து என்ன வேலைக்கு போகிறீங்க? இன்னும் முடிவு பண்ணலையா? நீ பைலட்டா? இப்போ வரும்போதே சொல்லி தான் கூட்டு வந்துருப்பான் போட்டு. அந்த பைலட்டுங்க ருத்ரஜித்து. என்னடா அவ்வளோ ஒரு பைலட்டுன்றா?
அவனை மாதிரியே பைலட் ஆக போறியா? சரி, ஒரே ஃப்ளைட்டை ஒரே நேரத்தில் ஓட்டக்கூடாது. என்ன வேற வேற ஃப்ளைட் ஓட்டுங்க. வாழ்த்துக்கள், கை தட்டிடலாமா?